ஹை ஆல், வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி நான் படித்த ஒரு புக்கு பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் கால்ட் ஃப்ரீகனாமிக்ஸ். எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறையா எக்ஸாம்பிள்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பற்றி பேசிட்டு நமக்கே ஆல்ரெடி அது தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம அதை ரிலேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அது மூலமாக எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த புக் சொல்லுது. அதோட ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இது நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், எல்லா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அதோட சம்மந்தப்பட்டு இருக்குது. இந்த புக்கில் இருக்கிற ஃப்ரீகனாமிக்ஸுங்கிற புக்கில் இருக்கிற ஒரு விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால் இன்சென்டிவ் விச் குட் பி அ சோஷியல் இன்சென்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகே, எக்கனாமிக்கல் இன்சென்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். எத்திக்கல் மாரல் இன்சென்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புக்கில் சொல்கிறாங்க, 2 பேர் எழுதியிருக்காங்க, 2 ஆத்தர்ஸ் சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸ்டீஃபன் அண்ட் ஸ்டீபன் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக்குங்க. எக்கனாமிக்ஸை இந்த மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இது பிடிக்கும். படிக்கும்போது ஒரு போரிங்காகவே இல்லாமல் நம்ம கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது, இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் கொண்டு சில்ட்ரனை விடுறாங்க. ஒரு டிப் பாக்ஸ் மாதிரி ஒரு டொனேஷன் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளார போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு செட் ஆஃப் ஈட்டபிள்ஸ் வைக்கிறாங்க, ஸ்நாக் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பாக்ஸ்குள்ளே எதுவுமே போடாமல் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அங்கே வச்சுருக்கிற பேகல்ஸ், அங்கே வச்சுருக்கிற அந்த ஈட்டபிள் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும், கிறிஸ்ப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. பட் அதில் போடலை. இப்போது அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லி பார்க்குறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் இன்சென்டிவ், இது கிடைக்கிறது, ஆனால் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்திங் ஷுட் பி ட்ராப்டு ஃபார் சம்படி, ஓகே, ஆஸ் அ டொனேஷன். ஸோ இப்போ இது நிறையா பேர் இருக்காங்க, வாட்ச் பண்ணுறாங்க. இதை சாப்பிடும்போது ஒரு ஆஃபீஸில் எல்லோரும் இருக்காங்க, வாட்ச் பண்ணுறாங்க. இதை சாப்பிடும்போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்குள்ளார ஏதாவது போட ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் மோர் பீப்புள் ஆர் வாட்சிங் அஸ், கரெக்ட்? ஸோ சோஷியல், த இன்சென்டிவ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மோர் தேன் மாரல், ரைட்? இப்போ இதே யாருமே வாட்ச் பண்ணலைன்னா அவங்க போடுறது இல்லையா? ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். குழந்தைங்கள கொண்டு போயிட்டு ஒரு க்ரஷில் ஒரு ப்ளே ஸ்கூலில் போட்டிருக்காங்க. இப்போ ப்ளே ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் பிக்கப் பண்ணும்போது 5 minutes லேட்டாக, 10 minutes லேட்டாக பிக்கப் பண்ணாங்களாம். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் $3 ஃபைன் போடுவோம். ஃபார் பேரண்ட்ஸ் ஃபார் கம்மிங் லேட் அண்ட் பிக்கிங் யோர் கிட்ஸ் வில் புட் a $3 ஃபைன். அப்போ இது நெகட்டிவ் இன்சென்டிவ், கரெக்ட்? ஆனாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் லேட்டாகவே தான் வந்தாங்களாம். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லேட்டாகவே தான் வந்தாங்களாம். இதனால் ஹவு டஸ் த எக்கனாமிக் ஒர்க்? இப்போ இவங்க டெய்லி 5 minutes லேட்டாக இந்த $3 கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 30 × $3 $90 ஆகுது அவங்களுக்கு. இதே அவங்க கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல இந்த சைல்டை அந்த லேட்டாக வர டயத்துக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னுமே ஆகும், நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இந்த ஃபைன் கட்டிடுறதே ஈஸி. ஸோ அந்த ஃபைன் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் அவங்க மைண்டில் வரல. எக்கனாமிக்ஸ் ஹேஸ் கம். ஸோ மாரல் எக்கனாமிக்ஸ், இது எக்கனாமிக்ஸில் இன்சென்டிவ் is not moral, but it is economical incentive which made them come late and pick up their children late, right? அப்போ என்ன பண்ணாங்களாம், ஃபைன் கான்செப்டை நிறுத்திட்டாங்களாம். சரி, ஃபைன் போடுறதை நிறுத்திட்டு நம்ம ஒரு சோஷியல் இன்சென்டிவ் கொண்டு வரலாம். அதாவது பேரண்ட்ஸ் who come and take their kids on time throughout the week, we will give a reward. அந்த மாதிரி மாற்றினாங்க. அப்போவும் இது மாறவே இல்லையா, இந்த மெத்தட் மாறவே இல்லையா, ரைட்? Then they had to go to other methods of telling, we will close the gate, you have to take your kid and go. That worked. Okay, we won't take care of the kid அப்படின்னா that worked. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா the economic incentive எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா people கம்பேரன்சி, எது நமக்கு லாபம்னு. ஸோ ஒரு டென்னிஸ் கேம் அந்த பேரண்ட்ஸ் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்களா, அதை கரெக்டாக ஸ்டாப் பண்ணாமல் இவங்க தான் பார்த்துக்கிறாங்களே, அந்த $3 தானே, அதை கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஸோ மைண்ட் எப்படி வேலை செய்து பாருங்களேன். ஸோ உலக ரீதியாகவே இந்த 3 ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் பீங் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக் சைக்கிள்ஸ் அண்ட் ஜேர்னிங்கும் நடக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச், நிறைய பியூட்டிஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புக்கில் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா எங்கள் டைம் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு புக்கு படிச்சிருந்தீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்?
both in profession as well as in at home, knowing such aspects called what is the actual reason behind why we do something, right? Is it a moral incentive, is it a social incentive, or is it a economical incentive? எதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறாங்க, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் சேஞ்சாக அதை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்து செய்யும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். பிகாஸ் we will be able to change ourselves as well as try and change others if you feel they are wrong. ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ this is the small change big difference here, both for profession as well as at home. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்லேருந்து வேறு சில ஆஸ்பெக்ட்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போஸ்டிங்கில் நெக்ஸ்ட் வீக்கில் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் காமெண்ட்ஸில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.